தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் விசாரணைக்கு தடை கோரி தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் தாக்கல் செய்த மனுவில் இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். முழு தகவல்கள் என்ன சுரேஷ், விவரிங்க. வணக்கம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக பணம் கொண்டு செல்லப்படுவதாக வந்த தகவலை அடுத்து கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனையின் போது திருநெல்வேலி தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நைனா நாகேந்திரனின் ஆட்கள் 3,98,00,000 ரூபாயை கொண்டு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது சம்பந்தமாக தாம்பரம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்திற்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அந்த சம்மனை எதிர்த்தும் அதே போல இந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கேசவ விநாயகம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி சரவணன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது கேசவ விநாயகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 3 பேருக்கும் தனக்கும் அந்த பணத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்ற நிலையில் தனக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது என்று வாதிடப்பட்டது. அதே சமயம் சிபிசிஐடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கேசவ விநாயகத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்படாத நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டது. இது அப்போது குறுக்கிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கில் ஒரு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும், இந்த வழக்கின் விசாரணையை பொறுத்தவரைக்கும் தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு மனு மீதான விசாரணையை ஜூன் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ட்ரெண்ட உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. யூடியூப்ல 1 கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோட இணைந்திருங்க.